முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல். நம்ம ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு நம்ம போட போற எஃபெக்ட், செலவு பண்ண போற டைம், அதனால வர நல்லது, அதுக்கு வரக்கூடிய இடர்பாடு, இது எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் ஒரு விஷயத்துல இறங்கணும். ஏன்னா எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. நம்ம ஒரு விஷயத்த வெற்றியோட நம்ம செய்ய போறோம்னு ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா திரும்ப அதை பின்வாங்குறதுன்றது எவ்வளவு ஒரு மோசமான விஷயம். அதனால கண்டிப்பா நீங்க சூஸ் பண்ண வேண்டியது கரெக்டா சூஸ் பண்ணணும். நான் ஒரு டிஎன்பிஎஸ்சி படிக்க போறேன், இல்ல டிஎன்யூஎஸ்ஆர்பி படிக்க போறேன், இல்ல ஆர்ஆர்பி போறேன், இல்ல எஸ்எஸ்டி போறேன், ஏதோ ஒண்ணு கவர்மெண்ட் செக்டார்னு முடிவாயிடுச்சுன்னா நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோமோ அதுல மட்டுமே நம்ம கவனம் இருக்கணும். இங்க ஒரு கை அங்க ஒரு கை எல்லாத்துலயும் இருக்கணும். ஒண்ணு முடிவு பண்ணா அந்த ஒண்ணுத்துல மட்டுமே நம்ம கான்சென்ட்ரேஷன் இருக்கணும். அதே போல என் நண்பர்களே, உங்ககிட்ட நான் முக்கியமா சொல்லணும்னா, நீங்க இப்ப காலேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா மினிமம் 3 இயர்ஸ் அப்படி இல்லைன்னா 4 வருஷம் எடுத்துப்பீங்க. அந்த 4 வருஷ காலத்துல நீங்க கவர்மெண்ட் செக்டர் வர போறீங்கன்னா அதுக்கு தேவையான டைப் ரைட்டிங், ஸ்டெனோ, ஷார்ட் ஹேண்ட், முக்கியமா இன்னைய காலகட்டத்துக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ்ன்றது ஒரு மஸ்ட். இது எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். இது எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணிக்க ஒண்ணு அது கவர்மெண்ட் செக்டர்ல யூஸ் ஆகாட்டாலும் நம்ம பர்சனல் லைஃப்ல நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.